இதை சொல்வதன் மூலம் ராகுல் காந்தி ஜெய்ஷாவை அல்ல, ராஜு சுக்லாவையும் சரத் பவாரையும் கேள்வி கேட்கிறார். சொல்ல போனால் ராகுல் காந்திக்கும் அரசியல் மட்டையை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் ரெபரேலியை சேர்ந்த காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பேரணிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவை குறிவைத்து கடுமையான விமர்சனத்தை வெளிப்படுத்தினார். தனது உரையில் அவர் சமூக அநீதி மற்றும் அரசியல் சலுகைகள் குறித்து பேசும் பொழுது நாட்டில் வெறும் 50 அல்லது 60 பேருக்கு மட்டுமே கனவு காணும் உரிமை இருப்பதாக கூறினார். நீங்கள் அம்பானியின் மகனாக இருந்தாலும், அதானியின் மகனாக இருந்தாலும் அல்லது அமித்ஷாவின் மகனாக இருந்தாலும் நீங்கள் எந்த கனவையும் காணலாம். ஆனால் சாதாரண மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என ராகுல் சாடினார். அவரது பேச்சில் ஜெய்ஷாவை நேரடியாக குறிவைத்து அமித்ஷாவின் மகனுக்கு பேட் பிடிக்க கூட தெரியாது, ரன்கள் எடுப்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அவர் கிரிக்கெட் நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார், முழு அமைப்பையும் கட்டுப்படுத்துகிறார். இதற்கு காரணம் என்ன? இது எல்லாம் பணம் பற்றியது என்று தெரிவித்தார். தற்பொழுது ஜெய்ஷா ஆகஸ்ட் 27, 2024 முதல் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக இருந்து வருகிறார். ராகுல் காந்தியின் இந்த கூற்றுக்கு பல தரப்பிலிருந்து கடும் எதிர்வினைகள் எழுந்துள்ளது. பலரும் அப்படியானால் சரத் பவார் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரரா அல்லது ராஜு சுக்லா கிரிக்கெட் விளையாடுவாரா? நீங்கள் அவர்களையும் விமர்சிக்க வேண்டும் என சாடினர். அனுபமா சிங் என்ற சமூக ஊடக செயற்பாட்டாளர் கூறுகையில், அமித்ஷாவின் மகன் இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு புதிய முகம் கொடுத்துள்ளார். அவர் பெண்கள் கிரிக்கெட்டுக்கு ஊக்கம் அளித்துள்ளனர். ஆனால் சோனியா காந்தியின் மகன் நாட்டுக்காக என்ன செய்தார்? உண்மையில் ராகுல் காந்தி தற்பொழுது ராஜு சுக்லாவையும் சரத் பவாரையும் கேள்வி கேட்பதை போல் உள்ளது என விமர்சித்தார். அதேபோல் வழக்கறிஞர் விஷால் துபே ராகுல் காந்தியின் பேச்சை கடுமையாக விமர்சித்தார். அவர் கூறுகையில், ராகுல் காந்தி என்று அரசியலில் இருப்பது அவரது குடும்ப பெயரால் மட்டுமே. அவர் ராஜீவ் காந்தியின் மகன் என்பதால் தான் இத்தகைய நிலை அடைந்துள்ளார். இல்லையெனில் அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருந்தால் இன்னும் பொதுமக்களின் ஒருவராகவே இருப்பார். உங்கள் அரசியல் வாழ்க்கை போராட்டத்தின் விளைவு அல்ல, மரபுரிமையின் விளைவு. தலைமைத்துவம் என்பது தகுதியின் அடிப்படையில் அல்ல, மரபுரிமையாக கிடைக்கும் ஒன்று என்றால் அது நீடிக்காது என கூறினார். இதனால் ராகுல் காந்தியின் உரை ஒரு அரசியல் விவாதத்தை மட்டும் கிளப்பாமல் அரசியல் மரபுரிமை, திறமை மற்றும் பொது நிர்வாகத்தில் சலுகைகள் பற்றிய விவாதத்தையும் புதிதாக எழுப்பியுள்ளது.